ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரில் நியூவாக என்னென்ன ஸ்டாக்ஸ் அரைவ் ஆயிருக்கு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு பார்த்துலாம், தென் வந்து சீல்டு கட் ஆக்டிவ், தென் வந்து சீல்டு பார்த்துலாம். ஓகேங்க, ஏன்னா சீல்டு கட்டும் சீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்து ப்ரீ ஓன்டு கொஞ்சம் நிறையா ஸ்டாக் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஓன் பார்த்துலாம். ப்ரீ ஓனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மாடல்ஸ் நிறையா பேர் கேட்ட மாதிரி வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 17 பார்த்தீங்கன்னா வெறும் 7 days யூஸ் பண்ண ஸ்டாக் கொண்டு வந்துருக்கும், அதுவும் சூப்பரான ரேட்டில். தென் வந்து 7+ வந்திருக்கு. 7+ பார்த்தீங்கன்னா 128 GB வந்திருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் காட்டுற மாதிரி லோ பட்ஜெட்லேருந்து காமிச்சிருவோம். லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த 7 இருக்குது. இந்த 7 பார்த்தீங்கன்னா ஒரு 128 GB வேரியண்ட்டு, ஜெட் பிளாக் கலரு. ஃபோன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 இடத்துல மட்டும் பெயிண்ட் மட்டும் போயிருக்கு, கீழே பெயிண்ட் போயிருக்கு. தென் வந்து இங்கே ஒரு பெயிண்ட் போயிருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இவரோட அண்ணன் இவர் 7+ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனு. பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100. மிச்சபடி ஃபோனில் ஒரு சின்ன சர்வீஸ் கூட பண்ணல, வெறும் பேட்டரி மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பேட்டரி ஹெல்த் கூட 100, எந்த வித அன்னோன் மெசேஜும் காட்டலை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த சின்ன சின்ன அந்த பவுச் மார்க் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஜெட் பிளாக்ல மேக்ஸிமம் இது வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங் வந்து பிஞ்சிட்டு வரும், அதனால வந்து மேக்ஸிமம் வந்துடும். இது வெறும் பேட்டரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 வரும். இது வந்து டியூவல் கேமரா வரும். ஓகேங்களா, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மிச்சபடி டிஸ்பிளே எதுவுமே மாத்திரம், எல்லாம் பக்கா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒர்க்கிங் இதில். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 7000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8+ அவைலபிளாக இருக்குது. 8+ல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இங்கடா அது 8+ காணும், அங்கே இருக்குது 8+ பார்த்தீங்கன்னா 64 GB. இதில் எதுவுமே சர்வீஸ் பண்ணல இது வரைக்கும், எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 64 GB வேரியண்ட்டு. பேட்டரி ஹெல்த் வந்து 76 or 77 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8000 வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC 2020 வந்து நம்மக்கிட்ட வந்து 2 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 64 GB, ப்ரைஸ் வந்து 8000 வரும். 128 GB 10000 வரும். ரெண்டுமே பேட்டரி சர்வீஸ் தான். 77 இருக்குது ஒன்றுத்தில், 75 இருக்குது ஒன்றுத்தில். ஓகேங்களா, 8000 and 10000 வரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து iPhone SE 3 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 15000 பட்ஜெட் வரும். 128 GB, வெறும் டிஸ்பிளே மேலே கண்ணாடி மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் தான் 77. உங்களுக்கு இதுக்கு வந்து பாக்ஸோடு வந்துடும். இது 5G டிவைஸு, 15000 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 12ல லோ பட்ஜெட்டில் ஒன்று இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வந்து உங்களுக்கு 12500 வரும். 12 பார்த்தீங்கன்னா ஒரு 5G வேரியண்ட்டு. இதில் வந்து டிஸ்பிளேவும் பேட்டரியும் டூப்ளிகேட் மாற்றிருக்காங்க. 12500 வரும். மிச்சபடி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து 12 மினியில் நம்மக்கிட்ட 3 ஃபோன் அவைலபிளாக இருக்குது. 3 ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 14500, ஒன்று வந்து 16000 வரும். ஒன்று வந்து 128 மட்டும் வந்து உங்களுக்கு 17000 வரும். ஓகேங்களா, 2 ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 64 and 128, பிளாக் வந்து 64. 14500, 16000 வந்து 64 GB, பேட்டரி ஹெல்த் 100. 128 வந்து 17000 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து 78 இருக்குது. எல்லாமே ஒன்லி டிவைஸு. நம்மள்ட்ட வாங்குற எல்லா ஃபோனுக்குமே உங்களுக்கு 3 months ஸ்டோர் வாரண்ட்டி வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் XS Max இருக்குது. XS Max பார்த்தீங்கன்னா 512 GB, உங்களுக்கு 18000 வரும். கண்டிஷன் நீட்டாக இருக்குது, பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 18000 XS Max 512 GB. உங்களுக்கு அப்டேட் வந்து லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 26 முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதில் இதில் வந்து 26, ஆமாம் இதில் 26 கிடையாது, 18 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ல லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 13ல லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் சேஞ்சுடு, ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கு 100. ப்ரைஸ் வந்து 17500 வரும். உங்களுக்கு டிவைஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 3 months வாரண்டி வந்துடும், கம்ப்ளீட் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட 13ல நல்ல பீஸும் அவைலபிளாக இருக்குது. நல்ல பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதாவது லோ பட்ஜெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 26000 ஒரு 13128 கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் 88, எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, நல்ல நீட் கண்டிஷன் இருக்குது. டிவைஸ் அண்ட் கேபிள் வந்துடும். ஓகேங்களா, இதே பட்ஜெட்லேயே இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்னொரு 13ல 256 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பவுச் மார்க் மட்டும் இருக்கும், ஆனால் எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. லோ பட்ஜெட்டில் 13ல 256 கொண்டு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் மட்டும் தான் உங்களுக்கு சர்வீஸ், மிச்சபடி எந்த வித இஷ்யூவுமே கிடையாது. இதில்
பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 73 இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எந்த சர்வீஸும் பண்ணல. வெறும் 26,000 வரும். சேம் 128 ஜிபிக்கு நம்ம 256 ஜிபி தரோம். 26,000 வரும். 13 256 ஜிபி. அடுத்தது பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து 13ல் 2 பீஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாரண்டியோடு வந்துடும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டி நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் வந்து 38,000 வரும். இது பேட்டரி ஹெல்த் 100 வெறும் ஒரு 50 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டி கிடையாது. ஆனால் பேட்டரி நான் ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட தான் வரும். ரெண்டுமே வந்து பிளாக் தான் நம்மக்கிட்ட. ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்ட. உங்களுக்கு ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆப்பிள் வாரண்டி 2027 மார்ச் வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஸ்டோர் வாரண்டி 3 மாதம் வந்துடும். பேட்டரிக்கு 6 மாதம் வாரண்டி இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் 28,000 வரும். இந்த 13 வாரண்டியோட ப்ரைஸ் 38,000 வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோன்னா நம்மக்கிட்ட உங்களுக்கு 13 மினியில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போது ஒரு 3 டிவைஸ் இருக்குது. ஓகேங்களா. 3 டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேட்டரி மாற்றிருக்கு. ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. கிளாஸ் வந்து மாற்றிருக்கு. ஓகேங்களா. 128 ஜிபி. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 24,500 க்ரீன் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 வரும். பேட்டரி 82 128 ஜிபி. 512 பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸ் 79. சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். ப்ரைஸ் வந்து 33,000 வரும். இது எல்லாமே 13 மினி. ரொம்ப லிமிட்டடாக, அதாவது எங்கேயும் கிடைக்காது. இந்த மினியில் 512 நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வித் பாக்ஸோட இருக்குது. இந்த 2 ஃபோனுமே பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அதாவது க்ரீன் கலர் ஒயிட் கலர் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ரெட்டுக்கு மட்டும் பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா. நம்மள்ட்ட வாங்குற எல்லா டிவைஸ்க்கும் திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி இருக்கும். 3 மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதம் நம்ம ஃபோனில் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கும். பக்காவாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 13 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 13 நான் காட்டலை. 256 ஜிபி அந்த கிளாஸ் மாற்றினது. ஆமாம், இந்த 256 பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் மாற்றினது. பேட்டரி ஹெல்த் 81. இதோட ப்ரைஸ் வந்து 28,000 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணால் பேசாமல் ரேட்டை ஸ்வாப் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். பேசாமல் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ஆக்கிட்டு இந்த ஃபோனை வந்து 26,000 ஆக்கிடலான்னு நான் பேசாமல் பார்க்குறேன். ரெண்டுமே 256, ரெண்டுமே ப்ளூ தான். ஒரு இதுக்கு வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 73. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேலே உள்ள கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேட்டரி ஹெல்த் 81. பேசாமல் ப்ரைஸ் ஸ்வாப் பண்ணிடலான்னு இருக்கேன் பேசாமல். ஓகேங்களா. எதுவுமே மாற்றாத ஃபோன் வந்து ப்ரைஸ் 28,000 மாற்றிடுறேன். கிளாஸ் மாற்றுறதுக்கு வந்து 26,000 ஆக்கிட்டேன். ஓகேங்களா. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரெண்டுமே 256, ரெண்டுமே ப்ளூ. இப்போ பேட்டரி ஹெல்த் 81 இருக்குது. ப்ரைஸ் 26,000. பேட்டரி ஹெல்த் 73 இருக்குது. 28,000. ஓகேங்களா. ஸ்வாப் பண்ணிக்கலாம் ப்ரைஸை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 13 ப்ரோ இருக்குது. 13 ப்ரோவில் வந்து க்ரீன் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி கிளாஸு கேமரா கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேட்டரி ஹெல்த் 86. ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு. ப்ரைஸ் 35,000 வரும். ஓகேங்களா. அடுத்தது 13 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 35,000 இதோட ப்ரைஸும். 256 ஜிபி. இந்த ஃபோனுக்கு பேட்டரிக்கு 6 மந்த் வாரண்டி வந்துடும். ஃபோனுக்கு 3 மந்த்ஸ் வாரண்டி வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 12 ப்ரோ காட்டவே இல்லை. 12 ப்ரோ காட்டிடுறேன். 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். 256 ஜிபி. பேட்டரி ஹெல்த் 100. ஒரிஜினல் பேட்டரி தான், மாற்றலை. வெறும் கேமரா மட்டும் ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 28,000 வரும். 256 ஜிபி. நெக்ஸ்ட் வந்து 14 சீரியஸில் 14 ப்ரோ இருக்குது. 14 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 42,000 வரும். பேட்டரி ஹெல்த் 82. பேக் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. 256 ஜிபி ஐஃபோன் 14 ப்ரோ. ஓகேங்களா. 42,000 வரும். அப்புறம் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 80% இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 48,500 வரும். 48,500 வரும். நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் 15க்கு போயிடலாம். 15ல் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 256 128 இருக்குது. நாளைக்கு நிறைய ஸ்டாக் வரும். ஓகேங்களா. 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 86 வரும். பாக்ஸ் ஃபுல் கிட் வரும். எந்த சர்வீஸும் இல்லை. சீல்டு கட் கண்டிஷனில் இருக்கும். 128 பார்த்தீங்கன்னா வாரண்டி இந்த வருஷம் வரைக்கும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. ஒரு 150 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 45,000 வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15+. 15+ல் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட உங்களுக்கு வெறும் ஒரிஜினல் பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. 44,000 வரும். 128 ஜிபி. பேட்டரி ஹெல்த் 100. சைக்கிள் கவுண்ட் வெறும் 2 தான். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் இருக்கும். மற்றபடி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வெறும் ஒரிஜினல் பேட்டரி தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து வெறும் 44,000 வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சீரியஸ் போயிடலாம். 16 சீரியஸில் நம்மக்கிட்ட வந்து லோ பட்ஜெட்டுன்னு பார்த்தோம். இந்த 44,500 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 44,500 வரும்.
ஐஃபோன் உங்களுக்கு என்ன மாடல் இது வந்து 16 120GB பேட்டரி வந்து 90%. வெறும் அந்த பவுச் மார்க் மட்டும் தான் இருக்கும், மிச்சப்படி எந்த சர்வீஸும் பண்ணல, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் வெறும் 44,500. இதே நம்மக்கிட்ட வந்து வாரண்டியோட இன்றைக்கி ஒரு டிவைஸ் வந்திருக்கு, வித் பில்லோட அவைலபிளாக இருக்குது. இதே சேம் பிளாக் கலர் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 95 டைம்ஸ் 96 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா வித் பில்லோட அவைலபிளாக இருக்குது. வாரண்டி வந்து இந்த வருஷம் நவம்பர், அதாவது 11th 2026 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வாங்கின டேட் வந்து போன வருஷம் நவம்பரில் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 70,400 வாங்கியிருக்காங்க. அதாவது 70,400 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை வெறும் 52,000 தரோம். 52,000 பேட்டரி எத் 100. உங்களுக்கு சைக்கிள் கவுண்ட் வந்து 96 தான் இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்ட இங்கே ஒரே ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு டென்ட் இருக்குது. விசிபிளாக தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியல உங்களுக்கு? விசிபிளாக தெரியுதா? இங்கே ஒரு சின்னதாக இருக்குது, அது நாட் நோட்டிசபிள். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தெரியல, விசிபிளாக இல்லை. உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 52,000 வரும். ஐஃபோன் 16 128 ஒன்றும் வாரண்டி இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, அதான் பெரிய நோட்டிசபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 16லேயே வந்து இன்னொரு இது இருக்குது, 256GB. இந்த 256 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்டியோட இருக்குது. சேம் இதுவும் நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் 150. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, சீல்டு கட் கண்டிஷன். இதில் சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 64,500 வரும். சாரி, 64,000க்கு தரேன். லாஸ்ட்டோட 64 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இதே 64க்கு இந்த ஐஃபோன் 16 256 தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து வாரண்டி டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. வாரண்டி டேட் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்குது. சாரி, நவம்பர் 2000. சேம் வந்து உங்களுக்கு நவம்பர் 2026 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் 16 256GB பிராண்ட் நியூ. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது 16+. ஓகேங்களா? நம்மள்ட்ட 16 சீரியஸில் ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே இருக்குது, அதாவது மாடல்ஸுமே இருக்குது. 16+, 16 Pro Max இருக்குது. ப்ரோ மட்டும்தான் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே தான், பிராண்ட் நியூ கண்டிஷன். வெறும் 70 டைம்ஸ் யூஸ் பண்ண ஐஃபோன் 16+ வாரண்டி வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 70 டைம்ஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. சிசி கவுண்ட் வந்து 70. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 64,000 வரும். சேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட 16 Pro Max இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83,000 வரும். பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. டிஸ்பிளேல மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 90. உங்களுக்கு ஒன்லி டிவைஸ் அண்ட் கேபிள் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷாப் வாரண்டி 3 months வந்துடும். ப்ரைஸ் வந்து 83,000 வரும். ஐஃபோன் 16 Pro Max 256GB. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து லைட் யூஸ்டு கேட்டீங்க இந்த மாடலில். இன்றைக்கி வந்து ஒரு லைட் யூஸ்டு வந்திருக்கு. இதுதான் வந்து ஐஃபோன் 17. வெறும் 7 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எப்போ வாங்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க, டேட்டு ஏப்ரல் மந்த்து 17th வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து வாரண்டி வந்து 2027 ஏப்ரல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வெறும் 7 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கடையில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஐஃபோன் 17 சீல்டு கட் கண்டிஷன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. பிராண்ட் நியூவாக இருக்குது. ஓகேங்களா? எங்கே போனாலும் இந்த இது கன்ஃபார்ம் வந்து நீங்கள் OLX, ஃபேஸ்புக்கு, கேஷ்பே எதில் தேடினாலும் 72,000 சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு வெறும் 7 வாட்டி யூஸ் பண்ணேன் ஐஃபோன் 17 வெறும் உங்களுக்கு 70,000 தரேன். 70,000க்கு ஐஃபோன் 17 256GB வெறும் 7 வாட்டி, அதாவது ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் இந்த ஃபோனை. அப்படியே நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. சூப்பரான கலர், மிஸ்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஐஃபோன் 17 256GB நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இது மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. லோ பட்ஜெட் 17. ஓகேங்களா? 70,000 வரும். 17 256 வாரண்டி ஏப்ரல் 2027 நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குது அவைலபிளாக. வேறு என்ன ஸ்டாக் விட்டாச்சு? எல்லா ஸ்டாக்கும் கவர் பண்ணியாச்சுல. ஓகே. அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டில் இந்த சாம்சங் நோட் சீரியஸ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு 6,800 வரும். இது என்ன காட்டுறது? 6,800 வரும். அடுத்தது வந்து ஐவாட்சில் வந்து ஒரு 3 ஐவாட்ச் இருக்குது. அதாவது ஒரு ஐவாட்ச் சேல் ஆகிடுச்சு, அதாவது 4 சேல் ஆகிடுச்சு. 3 இருக்குது, 4,500 வரும். SC இருக்குது, உங்களுக்கு 8,800 வரும். 8 இருக்குது, 12,500 வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஜிபிஎஸ் வெர்ஷனு. மேக்ஸிமம் வந்து 2த்துக்கு பாக்ஸ் இருக்குது. இதில் SCக்கும் 8க்கும் பாக்ஸ் இருக்குது. 3க்கு மட்டும் பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து மேக்புக் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 4 வாட்டி யூஸ் பண்ணது. லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதுக்கு நேற்று போட்ட வாட்டி வீடியோவில் போட்டால் மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் M4 சிப்பு வெறும் 4 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91,500 வாங்கினாங்க.
ரிலையன்ஸ் டிஜிட்டல் பில்லோட இருக்குது. ஜஸ்ட் 4 சைக்கிள் கவுண்ட்டு. இது வந்து என்னென்னா 8GB ஜிபியூ அப்புறம் வந்து சிபியூ வந்து 8GB இல்லை, இது 10 கோர் சிபியூ 8 கோர் ஜிபியூ வந்துடும். ஓகேங்களா. 16GB ரேமு 256GB எஸ்எஸ்டி. அடுத்தது வந்து 13 இன்ச்சு M4 சிப். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து 90,000 மேலே தான் இருக்குது. நான் தரது வெறும் இப்போ வந்து ரேட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி 74,000 கொடுக்குறேன். 73,500 கொடுக்குறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் சேல் கொடுத்தாங்க, சீக்கிரமாக சேல் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 73,500 தரேன். உங்களுக்கு வந்து மேக்புக் ஏர் M4 சிப்பு வெறும் 4 டைம்ஸ் யூஸ்டு. கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப டிமாண்டு. அதாவது இந்த கண்டிஷனில் கிடைக்காது. ஒரு பிராண்ட் நியூ சீல் கட் கண்டிஷனில் இருக்குது. எங்கேயுமே இந்த கண்டிஷனில் இந்த ரேட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வந்து டெமோ ஸ்டாக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. அதாவது ஷோரூமில் டெமோ வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 20 to 30 சைக்கிள் கொண்டு இருக்குது. அதுவே 75,000 73,000 விற்றுட்ருக்காங்க. இது ஜஸ்ட் 73,500 வெறும் 4 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணவே தெரியல. நம்ம தான் வந்து இதுலேருந்து ஐடியே வந்து லாக் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அவங்க பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க போல், அவங்களுக்கு இதை சைன் அவுட் பண்ணவே தெரியல, பாஸ்வேர்டும் மறந்துருச்சு, தப்பு. ஓகேங்களா. அதுவே நம்ம தான் சைன் அவுட் பண்ணி கொடுத்தோம். அதனால் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ச்சேஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு December 26, 2025 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 5 மாதம் ஆயிருக்கு. ஆனால் யூஸ் பண்ணல. 5 மாதம் ஒன்றும் ஆகலை, 4 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதோட ப்ரைஸு வெறும் 73,500 தரேன். நெக்ஸ்ட் வந்து ஐபேடில் வந்து இது இருக்குது. ஐபேடில் வந்து நான் காட்டில் பாருங்கள், இந்த ஐபேட் இருக்குது. இன்னொரு ஐபேடு வந்துருக்கு இன்றைக்கி, நாளைக்கு ஒரு ஐபேடு வருது. ஓகேங்களா. இந்த ஐபேட் வந்து மினி உங்களுக்கு 5 ஒய்ஃபை ப்ளஸ் சிம் போட்டுக்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட் 26.5 வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 20,000 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபேட்லேயே வந்து நம்மக்கிட்ட 10th ஜென் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10th இல்லை 11th A16 பயானிக் சிப்பு ஒய்ஃபை வெர்ஷனு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 14 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14-13 வாட்டியாக நான் தான் சார்ஜ் போட்டேன். சில்வர் கலரு பார்த்துக்கோங்க, கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் 14 வாட்டியோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிருந்தேன். ஓகேங்களா. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கீச்சு எதுவுமே இருக்காது. இந்த இதுக்கு இந்த பென்சில்லாம் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த பென்சில் தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா வந்து 9th ஜென்ரேஷன் வரைக்கும் ரவுண்டாக இருக்க பென்சில் வரும். 10th அப்புறம் வந்து இந்த டைப் சி பென்சில் மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சைக்கிள் கொண்டு பார்த்துக்கோங்க. ஜான்வரி வாங்கியிருக்காங்க 2026. நெக்ஸ்ட் இயர் 2027 வரைக்கும் வாரண்டி இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வெறும் 15 தான். ப்ரைஸ் வந்து வெறும் 27,500. ஓகேங்களா. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 35 ரூபான்னு நினைக்கிறேன். 35 ரூபா எம்ஆர்பி. இது நம்மள்ட்ட வந்து 27,500. 27 ரவுண்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 27,000 தரலாம். உங்களுக்கு பிராண்ட் நியூ வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். பார்த்துக்கோங்க. 20 வாட்ஸ் அடாப்டர் எல்லாமே வந்துடும். 20 வாட்ஸ் அடாப்டர் கேபிள் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து 27,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் 11th ஜென் சொல்லுவாங்க, A16 பயானிக் சிப்புன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 27,000. இதுலேயே நம்மக்கிட்ட நாளைக்கு ப்ளூ கலர் ஒன்று வருது, சீல்டு கட்டு சில்வர் கலர்லேயும் ஒன்று வருது. ஓகேங்களா. யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க, நல்ல ரேட்டு தான் இதெல்லாம். அடுத்தது வேறு எதாவது காட்டாமல் இருக்குன்னா, ஒன்று வந்து ஒரு ஸ்க்ராப் டேப் வந்திருக்கு. ஸ்க்ராப் டேப் மீன்ஸ் அது என்னென்னா டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டிசேபிள்டுன்னு காட்டுது. ஓகேங்களா. இது டேப் வந்து ஷோரூமில் போட்டிருக்காங்க நமக்கு. இது வந்து என்ன யூஸ், யாருக்கு யூஸ்ன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாடல் நம்பர் A1600. ஓகேங்களா. இந்த டேப் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ராப் ரேட்டுக்கு தரேன், 1,500 தரேன். வெறும் 1,500. இது என்ன, இது வந்து ஆக்சுவலி வந்து டச் ஒர்க் ஆகலை, இந்த மேலே உள்ள பட்டன் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் ஐபேட் ஆனில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட் பட்டன் ஆன் பண்ணோன்னா இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சைலண்ட் பட்டன் ஆன் ஆனோன்னா இது ஒர்க் ஆகுது. பட் ஆனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன ஐக்ளோட் ஐடி இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, டச் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா. ஸ்க்ராப் ரேட்டுக்கு 1,500 தரேன். ஓகேங்களா. வேறு எதாவது விட்டுட்டேன் நான் போடாமல். நெக்ஸ்ட்டு யூஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு எல்லாமே காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த மேக்புக் ப்ரோ இருக்குது 2019 டச் பார் எடிஷன். அதை எடுத்து காட்ட எனக்கே வெறுப்பாக வருது. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் லேப்டாப் சேல் ஆயிடுச்சு. நம்ம கஸ்டமரே ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது தவிர நம்மக்கிட்ட எல்லா அக்சசரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீல்டு கட் பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து யூஸ்டு எல்லாமே காமிச்சிட்டேன். லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஃபோன் கூட மிஸ் பண்ணல. ஸோ வந்து அடுத்தது வந்து
இப்போ நெக்ஸ்ட் வந்து சீல்டு கட் ஒய்ஃபை ஆக்டிவேட் பார்த்துருவோம். சீல்டு கட் ஒய்ஃபை ஆக்டிவேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 15 இருக்கு, 15, 16, 17 மூணுமே இருக்கு. 15ல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் 128GB சீல்டு மல்டி கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட் உங்களுக்கு 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டியோட வந்துடும். நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சீல்டு கட் ஆக்டிவேட்ல 15ல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் தான் டெய்லி வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு பிங்க் கலர் வந்திருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,000 வரும், 54,000 வரும். சீல்டு மல்டி கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸர். சைக்கிள் கொண்டு எல்லாமே 0 இருக்கும். 1 இயர் பிராண்ட் வாரண்டியோட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 இருக்கு. ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா டீல் கலரு. இது வந்து சீல்டு மல்டி கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட்டடு 128GB வேரியன்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 வரும். சாரி 64 இல்லை 63,500 வரும். டீல் கலர் உங்களுக்கு இதுவுமே 1 இயர் வாரண்டி உங்களுக்கு வந்துடும். சைக்கிள் கவுண்ட் 0 நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் யூஸராக இருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் நம்மள்ட்ட வர மாதிரி 17 எக்கச்சக்கமான பீஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து 17ல் எல்லா கலர்ஸுமே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 10 பீஸ் கையில் ரெடியாக இருக்குது. 17ல் லாவெண்டரு 1 2 3 லாவெண்டர் இருக்குது ஓகேங்களா, 256. அப்புறம் வந்து ஒயிட் கலர் இருக்குது, பிளாக் கலரில் 2 இருக்குது ஓகேங்களா, பிளாக் கலரில் 2 இருக்குது, சேஜ் கலரில் 2 ஸ்டாக் இருக்குது, அப்புறம் வந்து ப்ளூ கலரில் ஒரு ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே வந்து சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட்டடு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 74,000 வரும். சீல்டு மட்டி கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட் நம்மள்ட்ட எல்லா கலர்ஸுமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ, லாவெண்டரு, பிளாக்கு, அப்புறம் சேஜு, தென் வந்து ஒயிட் கலர் ஓகேங்களா. இதில் எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட டெய்லி அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேஜ் மட்டும் எப்பயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு போகும். பட் ஆனால் மிச்ச எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட இன்ஸ்டண்ட்டாக டெய்லி அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு 1 இயர் வாரண்டியோட வரும். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் யூஸராக இருப்பீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 74,000 தான். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து 512GB ஒன்று அவைலபிளாக இருக்குது. இந்த 512GB பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட்டடு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 90,000 தான் வரும். உங்களுக்கு 1 இயர் பிராண்ட் வாரண்டியோட வரும். சைக்கிள் கவுண்ட் 0 நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் யூஸரு. இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,02,900. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வாங்கினா ஒரு 13,000 கிட்ட நீங்கள் இந்த ஃபோனில் சேவ் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஷோரூமில் 82,900, அதாவது 83,000 சம்திங் வருது. ஆமாம், 82,900. நம்மக்கிட்ட வந்து வாங்கினா ஒரு 9,000 சேவ் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் சொல்லலாம் ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக கிடைக்குதுன்னு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க கம்மியாக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் ஓகேங்களா. அதனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டை பற்றி பேசாதீங்க. நம்மக்கிட்ட லைவாக ஸ்டாக் இருக்கும். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் வீடியோ போடுவேன். நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா எப்பயுமே ஒரே ரேட் தான் இருக்கும். கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு உங்கள் காசை வாங்கி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பியும் அதே காசு தந்தால் வந்து அப்போ வந்து அது பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது பேர் தான் ஸ்கேம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஸ்கேம்ன்றது வந்து உங்கள் காசை ஏமாற்ற செய்வோம். இவன் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்கேம் பண்ணுறாரு. அதாவது வந்து உங்கள் கேஷை வாங்கிட்டு கம்மியாக தரேன்னு சொல்லி வாங்கிட்டு அதை வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் ஷேர் மார்க்கெட்டில் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்சுவல் காஸ்ட்டை கொடுத்துட்டு அவர் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களோட விதமான டெக்னிக்கல் ஸ்கேம். வந்து இது எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக உங்கள்கிட்ட இருந்து திருடுறாங்க ஓகேங்களா. அதனால நீங்கள் அது மாதிரிலாம் நம்மள்ட்ட பேசாதீங்க. ஏன்னா வந்து ஆன்லைனில் கம்மியாக இருக்குது ப்ரோ, உங்கள்கிட்ட கம்மியாக இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு வாங்கிப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். மிச்சம் யாருக்கும் நான் இந்த பதில் சொல்லலை ஓகேங்களா. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசுகிறாங்க நிறைய பேர் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீல்டு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 இருக்கும். ஐஃபோன் 13 128GB பிங்க் கலரு 46,000 வரும். சீல்டு 1 இயர் வாரண்டியோட வந்துடும். அடுத்தது வந்து 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 256GB டெசர்ட் டைட்டானியம் 1 இயர் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே சேர்த்து 120க்கு பண்ணி தந்துடலாம். சாரி, உங்களுக்கு 1,18,000 இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி பவுச் டெம்பர் 20 வாட்ஸோட சேர்த்து உங்களுக்கு 118க்கு பண்ணி தரலாம். அதாவது டெசர்ட் டைட்டானியம் கலர் ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீல்டு வந்திருக்கு. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல ஒரு 3 பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு. இதோட இன்னைக்கு ஷோரூம் அண்ட் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,900 இருக்குது. ஆஃபர்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஷோரூமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 22,800 பண்ணி தரேன். 22,800. அதாவது சேம் பியூர் சீல்டு உங்களுக்கு 1 இயர் இந்தியன் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் 22,800. 22,800 ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 சீல்டோட தர நம்மக்கிட்ட 3 பீஸ் இருக்குது. ஆக்சுவலி 5 பீஸ் வந்துச்சு, 2 பீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவாட்சில் சீரியஸ் 3 உங்களுக்கு ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார் 45mm, சாரி 44mm தான் நினைக்கிறேன். 44mm ஸ்டார்லைட் கலரு
இதோட ஆக்சுவல் காஸ்ட் 34,000. நான் வந்து உங்களுக்கு 28,500 தரேன். சேம் பியூர் சீல்டு 1 இயர் வாரண்டியோட தந்துடுறேன். ஸ்டார்லைட் கலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக் கவர் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ ப்ராசஸ் கிடையாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட, நம்மளோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன். நம்மளோட இன்ஸ்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் கொடுத்துருக்கேன். அதில் நான் அப்டேட் பண்ணுவேன். டெய்லி ரெகுலர் அப்டேட் அதில் தான் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கோங்க நம்மக்கிட்ட. அப்புறம் ஒன்று ஆப்பிள் பென்சிலில் செகண்ட் ஜென்ரேஷன் அவைலபிளாக இருக்குது. டைப் சி வெர்ஷனு. ஓகேங்களா. இது டைப் சி தானே? ஆமாம், இது டைப் சி. உங்களுக்கு லேட்டஸ்ட் ஐபேடுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 9,000 இருக்குது. நம்மக்கிட்ட 7,000 வரும். வெறும் ஜஸ்ட்டு சின்னதுனால ப்ராஃபிட்லாம் அதில் வெறும் 7,000 வரும். ஓகேங்களா. சரி, நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா அக்சசரிஸும் கொண்டு வந்தாச்சு. ஐ வாட்ச் இருக்குது, மேக்ஸ் சேஃப் சார்ஜர் இருக்குது, ஐ வாட்ச் சார்ஜர், ஏர்பாட்ஸோட அதாவது ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, லைட்னிங் டைப் சி, கேபிள்ஸ், யூஎஸ்பி டைப் சி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா விதமான அக்சசரிஸும் ஒரிஜினல் கிடைக்கும். அதாவது டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் கிடைக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். எல்லா கடையிலும் டூப்ளிகேட்லாம் போடுவாங்க. நம்மக்கிட்ட உங்களுக்கு 6 month வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நோ கொஸ்டின்ஸே. டேரெக்டாக நம்மளோட ப்ராடக்ட்னா உங்களுக்கு டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு எந்த ஸ்டாக்ஸும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.